ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மிக்ஸி ஜாரில் எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மாஸ்டர் செஃப் ஜாரை யூஸ் பண்ணி தான் சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டினரி மிக்ஸி ஜார்லையும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மிக்ஸி ஜார்னா உள்பக்கம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாரில் மாவு ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இதில் மெஷர்மெண்ட் கப் கொடுத்துருக்காங்க. இந்த கப்புக்கு ஒரு கப்புக்கு அரை கப் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த அளவு தண்ணி எடுக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் ஜாரில் நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் ஒரு கப்புக்கு அரை கப் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 4 கப்பு மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறேன். 4 கப்பு மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 4 கப்பு மாவு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஆன் பண்ணி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டான பதம் வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கையில் மாவு ஒட்டாமலே ஈஸியாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் இருந்து மாவு எடுத்த உடனே மிக்ஸி ஜாரை கழுவுனா உங்களுக்கு கப்பு சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.